அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நமது ஆரம்ப வகுப்பு விரைவில் இந்த பேட்ச்
முடிவடைய இருக்கின்றது. புதிய வகுப்புகள் 27ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. முதலில் நாம் அதை பார்த்து பின்பு நமது தியானத்தை தொடர்வோம். நமது புதியவர்களுக்கான புதிய வகுப்புகள் 27 ஜூலை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து 3 மாத கால ஆரம்ப வகுப்புகள் நடைபெறும். ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு. இந்த வகுப்புகள் நாம் ஆன்லைன் மூலமாக நடத்துவோம், ஜூம் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக. மற்றும் இந்த வகுப்புகள் அனைவருக்கும் உகந்த வகுப்பு. எனவே உங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், இளம் வயதினர், அதாவது பாடசாலையில் கல்வி பயில்பவர்கள் அனைவருக்கும் உகந்த வகுப்பு. அனைவரும் இந்த ஆரம்ப வகுப்பை முடித்தால் வாழ்வில் நிறைய ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். மற்றும் ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் வெள்ளி மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் நாம் தொடருவோம். நாம் மேலதிகமாக ஆழமாக ஒவ்வொரு சக்கரங்கள் பற்றி மற்றும் ஆத்ம தத்துவங்கள் பற்றி, ஆன்மீக ஞானம் பற்றி இதில் நாம் மேலும் மேலும் தெரிந்து கொண்டு போவோம், வளர்ந்து கொண்டு போவோம். மற்றும் மேலும் தியானத்தில் ஆழமாக செல்ல விரும்புபவர்களுக்காக காலை தியானம் வைத்திருக்கின்றோம். செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணி. இதில் பல பேர் கலந்து கொள்கின்றார்கள். மற்றும் சாய் யோகா பற்றிய தொடர்புகளுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக இந்த ஆன்லைன் வகுப்புகள் பற்றிய விவரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் தியானத்துக்கு செல்வோம். நமது தியானம் என்பது நாம் நம்மை சமநிலையில் அமைதியாக வைத்திருப்பது. நமது இந்த சாய் யோகா தியானம் மிக எளிய முறையில் 2 வைத்திய முறை, ஆரோக்கிய முறைகள் மூலம் நம்மை சமநிலை வைத்துக் கொள்ளலாம். நாம் நாளாந்தம் இவ்வாறு சிறிது நேரம் செய்து நம்மை சமநிலையை வைத்திருந்தால் நாம் மிக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒளி தத்துவமும் மற்றும் வலது நாடி வலது நாடியை சமநிலையில் வைத்திருப்பதற்கு நீர் தத்துவமும் நாம் பயன்படுத்துகின்றோம். இடது நாடி நமது கடந்த கால வாழ்வோடு தொடர்புடையது. அந்த வாழ்வில் பல பிரச்சனைகளால் நாம்
பாதிக்கப்பட்டிருந்தால் மன சோர்வுக்கு ஆளாகின்றோம். மன சோர்வுக்கு ஆளாகி ஒரு விதமான மந்த நிலைக்கு செல்கின்றோம், ஒரு உறைந்த நிலைக்கு செல்கின்றோம். எனவே ஒளியூட்டப்பட வேண்டும். எமது இடது நாடி ஒளியூட்டப்பட்டு ஒளியூட்டப்பட வேண்டியது அவசியம். அதற்கு நாம் யார் என்ற உண்மை தத்துவம் உணர்கின்றோம். ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த தத்துவத்தை ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு நாம் உணரும் போது ஒளி தத்துவம் எமக்குள் வேலை செய்ய தொடங்குகின்றது. அதோடு பூமி தத்துவமும் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்த வெகுவாக உதவுகின்றது. மற்றும் எமது மூலாதார சக்கரம் இடது நாடியை தூய்மைப்படுத்த உதவுகின்றது. வலது நாடி நாம் அதீத சிந்தனைகளுக்கு ஈடுபடுகின்றோம், பிரயாசைப்படுகின்றோம். வாழ்வில் நாம் தனித்தவர்கள், முன்னேற வேண்டும் என்ற ஒரு பயம், அதனால் ஒரு பிரயாசைப்பட்டு அதீதமாக சென்று எது சரி எது பிழை என்று தெரியாமல் சில நேரங்களில் பிழையான வழிகளில் செல்கின்றோம், தோல்வி அடைகின்றோம். மன அழுத்தங்கள் ஏற்பட்டு நாம் சமநிலையை இழக்கின்றோம். அகங்காரம், கோபம், அதிகாரம் என்ற நிலைக்கு செல்கின்றோம். எனவே எமது வலது நாடி சூடேறுகின்றது. சமநிலையை இழந்து சூடு வலது நாடியில் சூடு அதிகரிக்கின்றது. அதீத சிந்தனை, அதீத உடல் தொழிற்பாடுகளால். எனவே அதை தணிப்பதற்கு நாம் நீர் தத்துவம் நமக்கு பெரிதும் உதவுகின்றது. எனவே இந்த 2 ஆரோக்கிய முறைகளும் நாம் தேவைக்கேற்ப நாளாந்தம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். கடந்த வகுப்பில் பார்த்தோம், உப்பு நீர் சுத்திகரிப்பு நாளாந்தம் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. உப்பு நீர் வலது நாடியை மட்டுமல்ல, இடது நாடி, வலது நாடி, எமது அனைத்து நாடிகள் சக்கரங்களை அமைதிப்படுத்தி தூய்மைப்படுத்துகின்றது, எம்மை அமைதி நிலைக்கு கொண்டு செல்கின்றது. மற்றும் நாம் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறையான நோக்கோடு நாம் இருக்க வேண்டும். கடந்த கால பாதிப்புகளை நாம் முற்றாக மன்னித்து விட வேண்டும். இதை ஒரு புதிய சந்தர்ப்பமாக எடுத்து நாம் வளர வேண்டும். அமைதி, முதலில் நாம் அமைதி அடைய வேண்டும். நாம் தனித்தவர்கள் அல்ல. எம்மை படைத்த, எம்மை உருவாக்கிய இந்த சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது, எம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எமது இருதயத்தை நாம் திறப்போம். அழிவுகரமானவற்றை நாம் முழுமையாக கைவிடுவோம். முற்றிலும் சிரமமின்றி நாம் எந்த எதிர்வினையும் புரியாது மனதை நாம் அமைதியாக வைத்துக் கொள்வோம். ஒன்றை நாம் ஞாபகத்தில் கொள்வோம், நாம் தனித்தவர்கள் அல்ல. எம்மை படைத்த அந்த உருவாக்கிய சக்தி எம்மை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறது. எனவே நாம் சிறிதளவு நமது இருதயத்தை திறந்து அந்த தூய விருப்பத்தை காட்டும் போது அந்த தெய்வீக சக்தி பக்குவமாக எமது இருதயத்துக்குள் நுழைந்து எமது ஆத்மாவை ஒளியூட்டி எம்மை முழுமையாக
கவனித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றது. எனவே நாம் தயாராவோம். மேலும் சாயோகாவை நாம் எவ்வாறு நமக்குள் தொடர்ந்து வளர்த்து கொள்வது என்பது பற்றி நாம் பார்த்தோம். இதில் தொடர்ந்து எவ்வாறு நாம் முன்னேறுவது, இந்த முன்னேற்றம் ஒரு உயிர் உள்ள நிகழ்வாகும். ஒரு விதை முளைத்ததிலிருந்து நிலத்தில் நாம் முளைக்க போட்டதிலிருந்து பெரிய மரமாகும் வரை அது மெதுவாக தானாக வளர்கின்றது. நாம் ஒன்றும் செய்வதில்லை, நாம் அதை பாதுகாப்பது மட்டுமே. அதே போல் இந்த தியானத்திலும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியோடு தொடர்புடையவர்களாகின்றோம். எனவே இது தானாக வேலை செய்கின்றது. நாம் செய்ய வேண்டியது தேவையான நேரம், நமக்கு தேவையான பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. அதாவது கவனம் இங்கிருக்க வேண்டும். இந்த முன்னேற்றத்தில் முழுமையாக நாம் கவனத்தை வைக்கும் போது அது தானாக நடைபெறுகின்றது. வீட்டில் தியானம், இந்த தியான நிலையில் நாம் அமைதியடைய செய்து அந்த இறை சக்தியை வேலை செய்ய விட்டு விடுகின்றோம். எனவே இந்த நேரம், இந்த தியான நிலையில் இருக்கும் நேரம் மிகவும் முக்கியமானது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். மற்றும் இந்த தியான நேரத்தில் நாம் இருக்கும் போது அது அமைதியான நிலையில் இருக்க வேண்டும். அந்த அமைதி நிலைக்கு செல்வதற்கு நாம் சயோகா மையங்களில் கலந்து கொண்டு மற்றவர்களோடு சேர்ந்து கூட்டு தியானம் மற்றும் ஒருவருக்கொருவர் நாம் அறிவூட்டலாம். மற்றவர்களிடமிருந்து நாம் அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாக மேலும் மேலும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜியின் விரிவுரைகள் கேட்டல் மற்றும் சயோகா ஆரோக்கிய முறை, வைத்திய முறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் தியானத்துக்கு செல்வோம். இரு கைகளையும் மடியில் வைத்து கவனத்தை தலை உச்சியில் வைத்து, இந்த தியானத்தின் முக்கிய நோக்கம் நாம் எம்மை அமைதிப்படுத்தி இறை சக்தியை தமக்குள் வேலை செய்ய விடுவதே இந்த தியான நிலையின் நோக்கமாகும். எனவே இங்கு முழுமையாக எமது மனம், அதாவது எமது மமகாரம், அகங்காரத்தின் வேலை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அதை நிறுத்துவதற்கு இலகுவான வழி அவற்றை சரணாகதி செய்துவிடும். நமக்கே தெரியாமல் சில மமகாரங்கள், கட்டுப்பாடுகள் எமக்குள் இருக்கும். அதே போல் எமக்கே தெரியாமல் ஆணவம் எமக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும், அகங்காரம். ஆனால் நாம் முழுமையாக சரணடைக்கும் போது தெய்வீகம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. இந்த சரணாகதி நிலைக்கு நாம் மீண்டும் முக்கியமான ஒரு செயல் நமது தெய்வீக குருவும் தெய்வீக அன்னையுமான ஸ்ரீ மாதாஜி அவர்களை தமது மூளைக்கு வந்து தமது மூளையை முழுமையாக அவருடைய ஞானத்தினால் முழுமையாக கட்டுப்படுத்தி அதை வழிகாட்ட நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் வேண்டிக் கொண்ட பின்பு முழுமையாக விட்டுவிட வேண்டும்.
அதாவது எமது மூளையை கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல். அதை நாம் ஸ்ரீமாதஜியிடம் விட்டுவிடுவோம். தாயே, எனது மூளைக்கு வந்து அங்கு அமர்ந்து எனது மூளையை முழுமையாக கட்டுப்படுத்துங்கள். எனது மூளையை உங்கள் ஞானத்தால், தெய்வீக ஞானத்தால் வழிநடத்துங்கள். இந்த பிரார்த்தனைக்கு பின்பு நமது தலை உச்சிக்குழி இரு கைகளை அவதானிப்போம். இப்பொழுது இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு, இரண்டாவது தடவை 2 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். சமநிலைப்படுத்தல். சிறிது நேரம் உள்ளாய்வு செய்வோம். நமது இடது நாடி, வலது நாடி, அதாவது எமது சமநிலை எவ்வாறு இருக்கின்றது. ஒன்று, எமது கைகளை நாம் கவனிப்பதால் அறிந்து கொள்ளலாம். கைகளில் நுண்ணதிர்வுகளின் சமநிலை இருந்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லது நமது மனதை சிறிது உள்ளாய்வோம். எண்ணங்கள் வருகின்றதா, ஏதாவது நமது மனதில் ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது எண்ணம் நமது மனதை குடைந்து கொண்டிருக்கின்றதா, நம்மை அமைதி நிலைக்கு, தியான நிலைக்கு செல்ல விடாது தடுக்கின்றதா. ஸ்ரீ மாத்திஜியை நாம் நமது மூளையை வழிகாட்ட வேண்டினோம். எனவே மூளையில் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் இப்பொழுது நாம் சரணடைத்து விட்டோம். நமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இன்னமும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை முழுமையாக நம்மால் விளக்க முடியவில்லை. எனவே இன்று நாம் முழுமையாக ஸ்ரீமாதஜியின் எமது மூளையை ஸ்ரீமாதஜியிடம் விட்டுவிடுவோம். தாயே, எனது மூளையை நீங்களே உங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள்.
இந்த பிரார்த்தனை எமது எண்ணங்களை குறைத்து அமைதியை தருகின்றதா என்று பார்ப்போம். மீண்டும் இதயபூர்வமாக நீங்கள் கேட்போம். மகிழ்ச்சி எனது மூளைக்கு வாருங்கள். எனது மூளையில் அமர்ந்து எனது மூளையை கட்டுப்படுத்துங்கள். எனது மூளையின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துங்கள். இந்த மூளை உங்களுடைய ஞானத்தால் வழிநடத்தப்படட்டும். நமது மூளை அமைதி அடையும் வரை நாம் இந்த பிரார்த்தனையை சொல்லி சிறிது நேரம் தியானிப்போம். இந்த அமைதி நிலையில் எமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். நீர் தத்துவம் சமுத்திரம். நாம் உப்பை போடும் போது இது சமுத்திர நீராகின்றது. எனவே நாம் சமுத்திரத்தை நாம் பிரார்த்திப்போம். இந்த இயற்கை அனைத்தும் எமக்காகவே இருக்கின்றது, எமக்கு உதவுவதற்காக பிரார்த்திப்போம். நமது அனைத்து நாடிகள் சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி தருமாறு வேண்டி நமது கால்களை அதை வைப்போம். நமது உலக வாழ்வில் நமது ஆத்ம முன்னேற்றத்தை தடுக்கும் உலக மாயைகள் இருக்கின்றது. எமது கவனம் அவற்றில் அறியாமையால் அவற்றில் செல்கின்றது. எனவே நாம் இன்று அந்த 3 கிராந்தி இவற்றில் நாம் பிரார்த்திப்போம். இவை
முள்ளந்தண்டு வழியாக நடுநாடி வழியாக குண்டலினி எண்ணெய் எழும்ப தடையாக இருக்கின்றது. எனவே அவற்றை விலக்கி நாம் எண்ணெயை மேலெழ வேண்டிக் கொள்வோம். நமது இடது நாடியில் பிரச்சனையை தருவது நமது கவனம் மெட்டீரியல் திங்ஸ், அதாவது உலக பொருட்கள், பொருள் முதல்வாதம் என்பவற்றில் நாம் அதிகமாக கவனத்தை வைப்பதால் ஏற்படுகின்றது. இவை எமது மமகாரத்தை உருவாக்குகின்றது. இதனால் நாம் ஆத்மாவின் பார்வையை இழக்கின்றோம். எனவே அதை முறியடிக்க நாம் நம் கவனத்தை ஆத்மாவின் மீது வைக்க வேண்டும், உலக விஷயங்களில் அல்ல. எனவே எமது வலது கையை இப்பொழுது பிரம்ம கிரந்தி இருக்கும் இடம் மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் இடையில் அடிவயிற்று பகுதியில் வைப்போம் வலது கையை. இதில் பிரார்த்திப்போம். தாயே, எமது கவனத்தை எமது ஆத்மாவின் மீது வைக்க எமக்கு அருள் புரியுங்கள். உலகில் பொருட்கள், பணங்கள் என்பவற்றில் எமது கவனம் செல்லாது ஆத்மா மீது இருக்க எமக்கு அருள் புரியுங்கள். எமது இடது நாடி தூய விருப்பம், அதை நாம் கேட்போம். தாயே, எமது முழு கவனமும் ஆத்மா மீது இருக்க அருள் புரியுங்கள். இந்த ஒரு தூய விருப்பம் எமது உலக வாழ்வில் சமநிலையான, மகிழ்வான, பாதுகாப்பான உலக வாழ்வை தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்ய வல்லது. எனவே நாம் முழு தன்னம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நாம் தாயே, எனது கவனத்தை முழுமையாக எனது ஆத்மா மீது வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். எமது இடது கை, உள்ளம் கை விரல்களை நாம் அவதானிப்போம். அதோடு எமது சஹஸ்ராரம் தலை உச்சியை அவதானிப்போம். அங்கு நாம் ஸ்ரீ மாதாஜியை அழைத்தோம். எனவே அங்கு அவரை தவிர வேறு எந்த எண்ணங்களோ எதுவும் இல்லை. அவரே எமது மூளையை முழுமையாக வழி நடத்துகின்றார். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரண்டாவது முடிச்சு எமது வலது நாடியில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இது எமது இருதயத்துக்கும் நாபிக்கும் இடையில் மேல் வயிற்று பகுதியில்
இருக்கின்றது. இதில் எமது இடது கையை நாம் வைப்போம். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். இது நாம் நாம் தனித்தவர்கள் என்று நினைத்து நம் வாழ்வில் நாமே அனைத்தையும் கவனிக்க வேண்டும், அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்று அதீதமாக சிந்தித்து பிரயாசைப்பட்டு லட்சியங்களோடு வாழ முற்படும் போது இந்த தடங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. இதை நம்மால் உடைக்க முடியாது. இறைவனால் மட்டுமே முடியும். எனவே இங்கு நாம் சுயமரியாதையோடு எம்மை முழுமையாக சரணாகதி செய்வோம். ஏனென்றால் இந்த உலக மாயைகள் ஒரு காரணத்துக்காகவே இருக்கின்றது. நாம் எமது சுதந்திரத்தில் நாம் எமது ஆத்மாவை தேடும் போது அது எமது சுயமரியாதை, எமது கண்ணியமாகும். எமது சுயமரியாதை எம்மை படைத்த சக்தியே எம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றது, எம்மை வளம்படுத்த காத்திருக்கின்றது, எம்மை முழுமையாக கவனிக்க தயாராக இருக்கின்றது. எம்மை தாயன்போடு கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். நாம் அதன் ஓர் அங்கமாக, நாம் இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம், தனித்தவர்கள் அல்ல. எனவே முழு சரணாகதி என்பது நாம் முழுமையாக அந்த சக்தியோடு ஒன்றாகி விடும் நிலை. சரணாகதி எம்மை முழுமையாக ஒப்படைப்போம். இப்பொழுது எமது வலது கையை நாம் பார்ப்போம். வலது உள்ளம் கை விரல்கள், அதோடு எமது சாஸ்திரால் இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது நடு நாடியில் 3வது தடை ஏற்படுகின்றது. அது எமது ஆகிய சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் உருவாகின்றது. எனவே அதில் நாம் வலது கையை வைப்போம். ஆகிய சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் மேல் நெற்றி பகுதியில் நாம் தேடுகின்றோம். இந்த உலக வாழ்வுக்கு அப்பால் மேன்மையான ஒன்றை தேடுகின்றோம். அந்த தேடுதல் தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது
எமது இருதயம் முழுமையான நேர்மையானதாக இருக்க வேண்டும். நாம் முற்றிலும் சத்தியத்தில், தர்மத்தில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாவை தேடுகின்றோம். ஆத்மாவுடன் ஒன்றாக வேண்டும். நம் கவனம் ஆத்மா மீது இருக்க வேண்டும் மற்றும் முட்டாள்தனமான விடயங்களில் விரக்தி அடையக்கூடாது. அதாவது இந்த தெய்வீக சக்தியை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ மாதாஜியை நாம் முழுமையாக அறிந்து கொண்டோம். அவரை நாம் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். இறை சக்தியை நாம் முழுமையாக அறிந்து கொண்டோம். பணிவோடு நாம் இறை சக்தியின் வல்லமையை அறிய வேண்டும். சர்வ வல்லமை. எப்பொழுதும் கடவுளின் சித்தமே நிறைவேறும். நாம் ஒன்றும் செய்வதில்லை. இந்த கடவுளின் சர்வ வல்லமை பொருந்திய சக்தி தன்னலமற்ற தூய அன்பாகும். எனவே அந்த அன்பிடம் முழுமையாக சரணடைவோம். முழுமையாக அதன் கண்ணியத்தை உணர்ந்து கொள்வோம். எனவே இந்நிலையில் நாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காது, சந்தேகமில்லாத நிலையில் நாம் முழுமையாக சரணடைவோம். இந்த சரணடைதலுக்கு நாம் ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடுவோம். தாயே, எமது மூளையில் வந்து எமது மூளையை முழுமையாக வழி நடத்துங்கள். இப்பொழுது கையை நாம் மடக்கிக் கொண்டுருவோம். முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். சஹஸ்ராரத்திலும் இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். நுண்ணதிர்வுகள், குளிர்மை, இந்த தெய்வீக திவ்ய அனுபவங்களை நாம் சாட்சி பாவமாக பார்ப்போம்.
ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம். இந்த அமைதி நிலையில் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருவுரையை கேட்போம். இந்த அருவுரை ஆத்ம விழிப்புணர்வு பற்றியதும் மற்றும் தியான நிலை, எண்ணங்கள் இல்லாத அந்த தியான நிலை பற்றிய உரை. Wish you a very, very happy Diwali. To see all of you here is itself such a joy for me that you all have taken to Sahaja Yoga in such a beautiful way. It's your own. Self is your own. Spirit is your own. But to take to self is difficult. It's only your desires, I think, which is being fulfilled. And that's how you have got your self-realization. It cannot be forced, as you know very well. It has to work out only with your desire, only with your surrendering. All right? This is good. No use talking about it. No use convincing about it. What works out is your desire. Simple as that. The power of desire within you works it out. There are many who are not here, who have got their realization all over the world. I remember all of them. And all of you should remember them.
Today is a nice day when we can think of all those who are enlightened in this world. That's the real Diwali. The enlightenment of human beings. It's not candle, it's not some lamp, it's human beings. If they are enlightened, then there's no problem anymore left. The problems come with the people who are not enlightened because they are in the darkness. They are groping in the darkness, and some of them don't know also that they are completely ignorant of realities. Once you come to Sahaja and enlighten yourself, you see in that light, what is good and what is bad, to begin with. And then you grow into it beautifully, just like these flowers, who are all the time happy, all the time giving you joy. In the same way, when you are enlightened with that light, you don't seek anything. You got everything within you. Keep the lights on. Another thing you can do is, with your light you can enlighten other people. Like we have done here, we had enlightened one candle, with that we have enlightened all of them. So you all can do it because you have got that light within you. With that light, you can enlighten others and they can feel their joy of their spirit. It's something to be seen now, like so many lights you have put. In the same way, you are the lights for the whole world. It's not sufficient that you have got the light, but also you have to give light to others. You have to enlighten others, just like these candles. Once you start doing that, you will realize what you have got, and then you will respect yourself, and you will behave in a manner that behoves a saint, could be a sage, without proclaiming anything. Inside your being, you just develop that beautiful, extremely beautiful temperament that is joyful. You don't want to give any false ideas about yourself, because whatever is the truth is with you. There's no need to tell something untruth about yourself. People will realize that you are realized source. They will just feel your subtle nature, your reality. Whether you come from India or you come from England or from America,
You all have that ocean of love and knowledge within you. Be sure that is all there. Only you first enjoy your own ocean of love. First you enjoy that, and then you can enjoy in others. I don't have to tell you that you love each other or anything. You just love. You just understand. You just spread your light among yourself. Sometimes you get frustrated with other people in your country, maybe in your city, maybe in your village, that the people who are not yet enlightened. But best thing is to work it out. You have to work it out. You know, I had first one lady, very old lady one, who got her realization from me. And then you all are here. In the same way, you all can also do the job of realization. For that, you don't need any calculations. You don't need any thanksgiving. It's just there and it works out. What do you do for a light? Just see. You just put near the candle and you get the light. In the same way it is. Your enlightenment is such that it will give light to thousands and thousands of people all over the world. As you know, there are many countries whom we have to still approach. But we will do that. Just locate and find out where do you have to go and where you have to work. Firstly, you are capable of giving realization. You are. Have confidence that you can give realization to people, for which you don't need any help. Single person can do it, thousands can do it. It's very important for the Diwali of the whole world that we should give realization to people. Very important. Now in Sahaja Yoga, many people are such who are little frustrated with themselves, especially with their past. Forget the past. Past is not important. What is important is present. At this present moment, what have you to do? You don't have to worry about the past, that I've done this, I've done that. What's done is finished. Now you look out for the future. What can you do for the future? And somehow or other, with the light, you see your path. You get rid of all the darkness and you know how far to go, how to meet people and how to spread self. It's something you have already within you, but you have to first of all establish your connection with it. If you have established your connection with that ocean that you have, you can definitely work it out. Work it out in such a beautiful manner. And you'll be amazed how you'll be successful. The success that you get out of all this ignorance, you are amazed at it. But you have the light. With the light you do remove all the darkness. Doesn't have to think about it, just removes because you have the light. But if you don't have the light, then no use talking about it. No use doing it because
it doesn't give any success. On the contrary, it's a failure. Failure of the worst type. And can be very dangerous for people. We have had very funny experiences also in the surgery. But I think they all are learning one by one. Thus, this should not have been done. That was wrong. Now, what blinds you? We should find out. In this country, it's such a money-oriented country, America is, which has spread all over the world. And being money-oriented, you do get enamored. You do feel that you must make money out of surgery. There are some who do not think like that, but they are still running after making money. There is no need at all for you to make money or to find for yourself a kind of a security in money. Your security is inbuilt within you. So, all these outside things which are absolutely unnecessary should not blind you. Now, if you have the light, you can see clearly. And with help of the divine, you see that very clearly in your life. And you are surprised how the divine has helped you at different points. I get letters from people who say, Mother, thank you very much. I got rid of my problem. I got rid of my enemies, all kinds of things. While I have done nothing, it's your light which has removed the darkness. If you are ignorant, then only the light can remove the darkness of your ignorance also. Actually, we don't know how much there is the power of the light. As you can see here, every light is giving such a lot of not only energy, but also complete picture. So thus you can make out. For example, you can make out if somebody is a realized soul or not. It's not necessary that you have to go near that person or take any special care or anything. You will just know that this person is a realized soul or not. I've had many such experiences where I found that people don't know who is a realized soul. It's very surprising. If you know who is a realized soul, then half of your problem is over. Now the second one is the problem of how to convince that fellow what he is capable of doing. I find that problem also with surgeons. They are capable of very great work all over the world. They can find out so many things which normal people cannot find out. But surgeons can immediately find out what sort of a person they are facing. This is the difference. That means you know the truth. Truth about everyone. Truth about the whole situation. Truth about who is just boasting or just making up a story or some sort of a hypocrisy. It's not difficult because now you have the sight. You can see with your light what's wrong
or what's good with others. Such a blessing it is for you that you cannot be cheated, because also you are looked after by the Divine, guided all the time by the Divine. Have faith in the Divine. Have faith in the Divine. That's very important. As you have faith in a candle, have faith that the Divine will give you the light, will guide your path, will take you to the right place to do the right thing. I mean, so many of these experiences are with you. I need not tell you how much people have written to me, how they found things working out. Despite all that, we are collective, we are nice to each other, we don't tell lies, we don't try to destroy anyone. That means we are much above all human failings. And this is only because of the light. You can see where you are faltering. It's just you see for yourself. For that, I think meditation is the most important thing in such. Every day you should do meditation. Those who do not do meditation are capable of falling down. Because meditation is like putting oil into the lamp. Those who do not meditate think they can do without it are sadly mistaken. They have to meditate morning and evening. The problem is everything comes so handy, so simple, that they don't understand that meditation is very important. Many people. Not you, but there are many I know who get realization, don't meditate. And their style is different. Their nature is different. Meditation is such a soothing thing, such a beautiful way of connection with the Divine, that all your problems get solved in that meditative mood. If you are not meditating, you are not following meditation, then maybe your light will go down. It won't give sufficient light. It's important, very important, to find out about yourself, about others in the meditation. How to do meditation? Many people ask. Don't do anything. To just go into thoughtless awareness. Try to go to the thoughtless awareness. If you can get into that condition of thoughtless awareness, you've done your job. Because that's the point where you are with the truth, with the reality, with the joy, with everything that is so fundamental. When you meditate, try not to make some sort of a function out of it. No. Meditation is something silencing yourself, silencing your thoughts, and going to that deep ocean which is within you itself. But supposing you don't do that, if you don't meditate, I can make out immediately those who are meditating and those who are. It's not difficult for me. Those who do not meditate are always hesitating.
they are confused. They can't understand. And that's why meditation is the most important thing in search. Just like a light burns, the electricity flowing in it, you can say, or by because of the candles. In the same way, meditation is a continuous availability of the divine force. That will reduce all your apprehensions. Not only that, but takes out all the negative thoughts. It takes out all the discouraging things. And when you are meditating like that, thoughtless awareness, then you will be amazed how you are helped from within and without. It's a terrible power that works, this thoughtless awareness. So those who do not meditate cannot go very much far with the advantage of sadhana. One should try to meditate and go up to the point of thoughtless awareness. So what happens to you? If you are in thoughtless awareness, what happens to you is that you get the confidence, complete confidence of divinity. You know you have that. I have seen children coming from our school in Dharamshala, extremely confident and extremely humble. And I asked them, what do you do? They said, Father, we meditate. We meditate in the school, in the evening, and that meditation helps. Imagine these small children can say that. So why not you also understanding that meditation will give you security. It will give you a real enlightenment and a complete connection with the divine. Without the connection of the divine, what's the use of doing surgery? I know the people who are meditating, who have gone down into their being and who are very developed. Also, I know people who are little superficial. Your depth is in thoughtless awareness. It's a very important point which you should reach. Looking at anything, if you are thoughtlessly aware, then you really become reflective about it. Just works out that way. I don't know how far you can remain in that condition. But even for a second you can achieve it. You start achieving it more and more. I've talked so much about meditation before, but today when I see all these candles burning, I think they are all meditative. They are all in meditation. And that's how they are burning. In the same way, such yogis who meditate, I know. And those who don't, I know. And if they have problems, I know why the problems are there. Main thing is your connection with the divine is only possible when you meditate and become thoughtlessly aware. That's the point where divine works. It helps. It comes to your
help in such a way that you don't know how you have achieved it. So thoughtless awareness is the first point all of you should achieve. Very important. After that, we can achieve something else. But the first step is thoughtless awareness. It's very important to become thoughtlessly aware, because then there are no thoughts coming from the left or right, from the present or the future. Just in the present, you are there. It's something you all have. It's not that I'm saying that to you, but all of you have this. But steady yourself. You have to steady yourself at thoughtless awareness. How long? That's not the point. The point is, once you touched it, you will go on touching it. Many people meditate, but their thought process is going on. They are not thoughtlessly silent. Now, this is the one point which is very important. If you have to grow, you should be absolutely in connection with the divine through thoughtless awareness. You don't have to pray. You don't have to call anyone. Nothing. It just works because it is within you. All these thoughts are bombarding from both the sides in your mind. These thoughts that are coming to you have no meaning with you. They do not substantiate yourself. You are an ocean. And you have to get into that state of thoughtless awareness. It is always described in all the great books, but not so clearly as I am telling you. I don't say that some of you do not get thoughtless awareness, so they are good for nothing. No. But please try. You can all get into that state of thoughtless awareness. Even for a second, if you get it, it's a very good idea. Then you go on increasing that second. I think it's a reflecting mind. When you look at something, you become thoughtlessly aware. And then your mind reflects to the depth of what you see. That's how you all will become really very creative surgeons. What I find that this state of thoughtless awareness is not established by many, which is not good. Today, on this day of Diwali, I would say that you enlighten yourself with thoughtless awareness. It is not difficult. It's within you, because thoughts are coming from this side and that side. And they are not the waves of your brain, no, just your own reactions. But in case you meditate in the real sense of the word, then you will get into that thoughtless awareness, which is a very important point. And all these nonsensical thoughts, which are of no use to you, will disappear. They won't be there, and then your growth is possible, and you grow very well. Many people are here who will say, Mother, we don't get that state. Try. Try that. I don't believe you cannot get it. All of you can get that thought that I can get it, and you will get it. In that, you don't have to discard anything, you don't have to see anything, just
go into meditation and you'll be amazed how it will work. Of course, you are very much there, most of you, but still, I would say, increase that thoughtless awareness, that area. Today is very important because of this day of Diwali. Diwali is supposed to be Enlightenment Day. But enlightenment within is how much you are in thoughtless awareness. And everything works out because you are the ocean of it. You have it within yourself. Only you have to tap it. If you don't tap it, then it doesn't work out. You have to just tap it. And you will be amazed that you are a source of such joy, source of such happiness. I should say source of real enlightenment. So today's message is that while meditating, go into thoughtless awareness. No thought is important because it's your own creation. But if you have to become with the divine creation, you have to get to that state of thoughtless awareness, minimum of minimum. Once that comes to you, gradually it will grow. And you will be amazed how you will be able to grow into Sajjana in a very big way. Thank you very much. ஸ்ரீ மாதஜி எமக்கு அருளிய சாய யோகா ஒரு மிகப்பெரிய ஒளியாகும். எம்மை ஒளியூட்டி எம்மை வழிநடத்தும் மிகப்பெரிய ஒரு ஒளி. இப்பொழுது ஒரு சிறிய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இந்த பாடல் மூலமாக நாம் ஸ்ரீ மாதஜி உலகில் பல நாடுகளுக்கு சென்று எவ்வாறு இந்த ஞான ஒளியை, ஆத்ம ஞானத்தை மற்றவர்களுக்கு அருளினார் என்பதை நாம் பார்ப்போம்.
இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்திரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தியான நிலையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம். எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. மாதாஜி கூறியது போல் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. சிரமமின்றி நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி எமது மூளையில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம். அவரை நாம் எமது மூளையில் வைத்துக் கொள்ளும் போது அந்த தூய ஞானம் எம்மை முழுமையாக வழிநடத்தும். எனவே எமது அகங்காரம், மமகாரத்தின் முழுமையான, அதனால் வரும் தேவையற்ற முழுமையான எண்ணங்கள் முழுமையாக மறைந்துவிடும். எனவே நாம் அந்த தியான நிலை, சக்தி வாய்ந்த எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலையில் நாம் இருக்க முடியும். மற்றும் ஸ்ரீ மாதாஜி சொன்னது போல் ஒரு கணம், ஒரு செகண்ட் நாம் அந்த நிலைக்கு போனால் கூட அது நாளாந்தம் மெதுவாக விரிவடைய தொடரும். எனவே நாம் முதலில் செய்ய வேண்டியது எமது மனம், உடல் இரண்டையும் தளர்த்தி இதில் நாம் முன்னேற முடியும் என்ற தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையோடும் இந்த பயணத்தை நாம் தொடர்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அதற்கு முன்பாக எமது அடுத்த வகுப்பு விவரங்களை நாம் சிறிது பார்த்த பின்பு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். புதியவர்களுக்கான வகுப்புகள் மீண்டும் 27 ஜூலை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து 3 மாத கால ஆரம்ப வகுப்புகள் நடைபெறும். செவ்வாய், வியாழன் மாலை 7:30 மணிக்கு 3 மாத காலங்கள் நடைபெறும். எமது வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறும். நீங்கள் ஜூம் லிங்க் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக இணைந்து கொள்ளலாம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் தொடரும். மேலும் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு எம்மை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் ஆப்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த தியானத்தில் சந்திப்போம்.